ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்லிங் பற்றி வீடியோ போடணுன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நேற்று அந்த வாக்குச்சாவடிக்கு போயிட்டு அந்த ஃபார்ம்லாம் கொடுக்கும்போது நான் பார்த்தேன் நிறைய வயசானவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு. வீட்டில் இருக்க சின்ன பசங்க அவங்களோட ரிசோர்ஸஸை வச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காகவே இந்த வீடியோ போடணும்னு நான் நினச்சேன். ஆக்சுவலாக இந்த தான் அந்த ஃபார்மெட்டை, அந்த எஸ்ஐஆர் ஃபார்மெட்டை இப்படி தான் கொடுப்பாங்க. எந்த டீட்டெயில்ஸும் ஃபில்அப் பண்ணாமல் கொடுப்பாங்க. இதில் மேலே பிறந்த தேதி, அப்புறமா ஆதார் எண், மொபைல் எண் இதெல்லாம் நம்ம ஃபில்அப் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் அப்பா பேர், அவரோட ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸ், அம்மா பேர், அதோட ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸ், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஈஸியாக தான் இருக்குது ஃபில்அப் பண்ணுறதுக்கு அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு. இந்த செகண்ட் பார்ட்டு எப்போ ஃபில்அப் பண்ணுன்றதை நான் இப்போ சொல்கிறேன். ஆக்சுவலாக 2002, 2005 அப்போ ஒரு எஸ்ஐஆர் நடந்திருக்கு. அதில் உங்களோட பேர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயில்ஸ், ஒரு வேளை பேர் இருந்தால் அந்த டீட்டெயில்ஸை தான் இந்த ரெண்டாவது பார்ட்டில் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். அதாவது உங்களோட பேர், உங்கள் உறவினர் பேர், என்ன ஏசி அதாவது கான்ஸ்டிட்யூவன்சி, அப்புறம் என்ன வாக்குச்சாவடி, அதில் பாகம் என்ன, அதெல்லாம் நான் பின்னாடி ஒரு வெப்சைட் கொடுக்குறேன். அதில் போய் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த சர்ச் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது நீங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்துடும். அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஸோ அது என்னன்னா இப்போ 2002, 2005 உங்களோட டீட்டெயில்ஸ் அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் இருந்துன்னா அந்த செகண்ட் பார்ட்டு. இப்போ ஒரு வேளை இந்த டீட்டெயில்ஸ் இல்லை உங்ககிட்ட அப்படின்னா அடுத்த பாகம் இருக்கு இல்லையா, அந்த தேர்ட் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த தேர்ட் பார்ட்டை நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். இந்த செகண்ட் பார்ட்டை நீங்கள் காலியாக வச்சுக்கணும். இந்த தேர்ட் பார்ட்டு எப்போ ஃபில்அப் பண்ணணும்னு நான் சொல்கிறேன்னா, ஒரு வேளை 2002, 2005 உங்கள் பேர் அந்த லிஸ்ட்டில் இல்லை. அப்போது உங்களோட அப்பா பேரோ, அம்மா பேரோ, தாத்தா பேரோ, பாட்டி பேரோ, இவங்க 4 பேரில் யாராவது ஒருத்தவங்களோட பேர் அந்த லிஸ்ட்டில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை இருந்துச்சுன்னா அவங்களோட டீட்டெயில்ஸை இங்கே லைனாக எழுதணும். எப்படி அங்கே எழுதுனீங்களோ அதே மாதிரி அவங்களோட டீட்டெயில்ஸ் இங்கே எழுதணும். இதில் எப்படின்னா உறவு முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அது எப்படி, அதில் என்ன எழுதணும்னா உங்களுக்கும் இப்போ எழுதுறீங்க இல்லையா, அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்களுக்கும் என்ன உறவு முறை, தந்தைனா தந்தை, தாயார்னா தாயார், அதை தான் நீங்கள் எழுதணும். உறவு முறைன்றதுக்காக அந்த அவரோட டீட்டெயில்ஸில் அவரோட உறவு முறையை நீங்கள் எழுதிடக்கூடாது. அது மட்டும் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்றபடி எல்லாமே அவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நீங்கள் எழுதணும். இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம எப்படி இந்த 2002, 2005 அந்த டீட்டெயில்ஸை எடுக்கலாம், ஒரு உங்களதோ இல்லை உங்களோட அப்பா அம்மா தாத்தா பாட்டிதோ, அதை எப்படி எடுக்கலான்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உறவு முறையில் முதல் வரியில் குறிப்பிட்டப்பட்டிருந்த உறவினர் உங்களுக்கு என்ன உறவு முறை என்பதை தான் எழுதணும். ஓகே, இப்போ elections.tn.government.in சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரோரல் ரோல் சர்ச்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா, அது 2002, 2005 ரோல், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் என்ன இருக்குன்னா, சர்ச் பை நேம், சர்ச் பை இபிஐசி அதெல்லாம் இருக்கும். நீங்கள் சர்ச் பை நேமே போடலாம். என்னென்னா பிரச்சனை, நம்ம தமிழ்நாட்டில் சர்ச் பை நேம் போட்டுங்கன்னா தமிழில் எழுதுங்க. தமிழில் போட்டிங்கன்னா கரெக்டாக வருது. இங்கிலீஷில் போட்டு நானும் கன்ஃபியூஸ் ஆனால் வரவே இல்லை. ஸோ தமிழில் போடுங்க. தமிழில் போட்டு அவங்க உறவினர் பேர் எழுதுங்க. என்ன கான்ஸ்டிட்யூன்சியை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதெல்லாம் போட்டிங்கன்னா உங்கள் ஓட்டர் ஐடியிலே இருக்கும். ஆக்சுவலாக உங்களதோ இல்லை உங்கள் அப்பா அம்மாதோ ஓட்டர் ஐடியிலே இருக்கும் என்ன கான்ஸ்டிட்யூன்சிலாம். அது போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வரும். அந்த டீட்டெயில்ஸை எது உங்களோட இதுவோ அது வியூ கொடுத்தீங்கன்னா அந்த உங்களோட அந்த கான்ஸ்டிட்யூன்சியில் பாகம் என்ன அதெல்லாமே அதுலேயே டீட்டெயிலாக இருக்குது. வியூ கொடுத்தீங்கன்னா உள்ளே போய்ட்டு என்ன வாக்குச்சாவடின்றதும் அந்த டீட்டெயில்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதனால் அதை வச்சு நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்களா பார்ட் நம்பர், என்ன வாக்குச்சாவடியெல்லாம் வந்துடுச்சு. ஆக்சுவலாக நீங்கள் இபிஐசி வச்சும், அதாவது அந்த ஓட்டர் ஐடி நம்பர் வச்சும் சர்ச் பண்ணலாம். எனக்கு சரியாக வரலை, நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட் அந்த மாதிரி வந்துடுச்சு. அதனால் எனக்கு குழப்பமாயிட்டு நான் விட்டுட்டேன். அதை ஆனால் நேம் வச்சு தான் நான் செலக்ட் பண்ணேன். ஸோ எனக்கு நேம் வச்சு தமிழ் எழுதும் போது என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அதனால தான் நான் உங்களுக்கு நேம் வச்சு சொல்கிறேன். இல்லை நீங்கள் இபிஐசி போட்டு கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிங்க, பிரச்சனை கிடையாது. ஸோ ஈஸியாக தான் இருக்குது. இதை கண்டுபிடிச்சிட்டு இது 2002, 2005 உங்களதை கண்டுபிடிச்சிங்கன்னா லெஃப்ட் சைடும், உங்கள் அப்பா அம்மா அதை கண்டுபிடிச்சிங்கன்னா ரைட் சைடும் அதை எழுதணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட் சைட்லேயும் உங்களது பேர் இல்லைன்னா ரைட் சைடு எழுதணும். உங்கள் பேர் இதில் இருந்தால் நீங்கள் லெஃப்ட் சைடு தான் எழுதணும், ரைட் சைடு எழுதக்கூடாது.
அவ்வளோதான். ஓகே, இப்போ எல்லாத்தையும் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டிங்க. நீங்கள் ஃபில்லப்பும் பண்ணுறீங்க. இப்போ என்னென்னா, இந்த ஃபில்லப் பண்ணும்போது உங்களுக்கு மேலே உள்ள பாகம் மட்டும் தான் தெரியுது, கீழே 2 பாகமும் தெரியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, அதாவது உங்களதோ இல்லை உங்கள் அப்பா அம்மாவதோ தாத்தா பாட்டிதோ யாருதுமே இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து புது ஃபார்மை ஃபில்லப் பண்ணணும்னு சொன்னாங்க. அதாவது நீங்கள் ஒரு புது ஓட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்ம் 6 அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபார்ம் 6 வந்து நீங்கள் நெட்லேருந்தும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை அங்கே வாக்குச்சாவடியில் போய் அவங்ககிட்டேருந்து வாங்கியும் நீங்கள் ஃபில்லப் பண்ணலாம். ஃபில்லப் பண்ணிவிட்டு அங்கே தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபோட்டோஸோட. அதை நீங்கள் பார்த்துக்கணும். எதுவுமே டீட்டெயில்ஸ் இல்லை, எதுலேயுமே இல்லை அப்படின்னா இதை பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. புது வாக்காளர், அதாவது 18 வயசு முடிஞ்சவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் வந்து இதே ஃபார்ம் 6 தான் ஃபில்லப் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில்லப் பண்ணிட்டீங்க. ஃபில்லப் பண்ண பிறகு 2 ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களோட புது ஃபோட்டோ எடுத்து அதில் ஒட்டிடுங்க. அந்த ஸ்பேஸ் இருக்கும் இல்லைங்களா, அதில் ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு கீழே வந்து சைன் போடணும். சைன் போட்டுட்டு ஒரு வேளை ஃபில்லப் பண்ணுறவங்க இல்லை அப்படின்னா, நீங்கள் ஏதாவது உறவு முறை இருந்தீங்கன்னா நீங்களும் சைன் போட்டுட்டு ப்ராக்கெட்டில் அவங்களுக்கு நீங்கள் என்ன அப்படின்றதையும் போட்டுட்டு ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க. ஆல் த பெஸ்ட். எல்லோரும் நல்லா பண்ணுங்கள் இந்த ஃபார்மை. எப்படியாவது ஓட்டு போட்டே ஆகணும். நம்மளோட ஜனநாயக உரிமையை வந்து நம்ம நிலைநாட்டியே ஆகணும். அதுக்காகவாது நமக்கு இந்த ஓட்டு உரிமை வேணும். ஸோ ஆல் தி பெஸ்ட். பாய்.